கரங்களை உயர்த்தி ஒரு புதிய நாளை காண்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் ஒரு நாளை கூட்டி கொடுப்பதற்கு நோக்கம் இருக்கிறது. உயிரோடு வைத்திருக்கிறார். நேற்றைக்கு இரவு போனவர்கள் காலையிலே கண் விழிக்காமல் இருந்தாலும் கண் விழித்து உயிரோடு வைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆகவே இந்த புதிய நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலும் உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை துவங்குவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய முகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஜெயமுள்ள நாளாய், வெற்றியின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய், தேவனுடைய உறவில் பலப்படுகிற நாளாய் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடக்கிற ஊழியங்களையும் அன்றைய அப்பத்தையும் தண்ணீரையும் எல்லாவற்றையும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கரம் எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் எங்களை நடத்தும், கரம் பிடித்து நடத்தும், சரியான விதத்தில் நடத்தும், பலப்படுத்தி நடத்தும், தைரியப்படுத்தி நடத்தும், ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நாளில் எந்த பலவீனங்களும் ஆண்டவரை பலவீனப்படுத்தி விடாதபடி காத்துக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நடத்துங்கப்பா. 37ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை நாம் பார்க்கிற போது 37ஆம் சங்கீதம் 4வது வசனமும் 5வது வசனமும், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். இருதயத்தின் வேண்டுதலை, உன் ஜெபத்தை தேவன் கேட்பார். நீ மன மகிழ்ச்சியாய் இரு. அடுத்த வசனத்தில் வேதம் சொல்ல, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வார்த்தைகளை பார்க்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ணுவார், வேண்டுதலை அருள் செய்வார். காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன், காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவர் அவர். என் ஜெபத்தை கேட்கிறவர் அவர். இந்த காலை நேரத்தில் காரியங்களை வாய்க்க செய்வார். ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஏதோ எடுத்த முயற்சிகள் வீணாக இருக்கலாம், நம்ம ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம், இல்லை என்றால் அவிசுவாசம் நம்மை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். யோசேப்பு செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், வாய்க்கும். அப்போ ஒரு மனிதன் செய்வது வாய்க்கும். ஜெபிக்கிறவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். வேதங்களை வாசிக்கிறவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். விசுவாசம் பண்ணவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். பரிசுத்தமாக ஜீவிக்கிறவருடைய காரியங்கள் வாய்க்கும். தேவனை நம்புகளுடைய காரியங்கள் வாய்க்கும். நிச்சயமாகவே வாய்க்கும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி காரியங்களை வாய்க்கப்படுகிறவரை நோக்கி சற்று நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உன்னதமானவர், உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டை மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும்
பகலில் பறக்கும் நல்ல கரங்களை தட்டி காலை நேரம் தேவ மகிமை இறங்கி வரட்டும். சோர்வுகள் மாறட்டும், தூக்க கலக்கங்கள் மாறட்டும். நான் பயப்படவே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. காலை நேரம் தேட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடலாம் துன்பத்தில் படகாய் வந்திடுவா, கடலாம் துன்பத்தில் தவிக்கும் மேல படகாய் வந்திடுவா. இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவா, இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவா. நான் பாடி மகிழ்ந்திடுவே, ஆமென் என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க, நான் இனி கணக்கிடனே, நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே, எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஜீசஸ் ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் நேரமே வெண்மேகமே வெண்மேகமே. சபையை மேகம் மூடட்டும் இந்த காலை நேரத்தில். நேரமே அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை தேவனை தொழுது கொள்வோம். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே 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 துன்பத்தை தாங்கும் மனவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார்.
கரங்களை பிடித்து உயர்த்தி வாயை திறந்து எல்லோரும் சின்ன பிள்ளைகள் எல்லோரும் மனமுருந்து அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை பாதாளத்துக்கு விரிந்து கொண்டிருக்கிற மக்களை தடுத்து நிறுத்தி பரலோகத்துக்கு நேராய் திருப்புவதற்கு என்னை பயன்படுத்துங்க. இந்த பட்டணத்தின் மறுரூபத்திற்கு என்னை பயன்படுத்துங்க. சபையின் வளர்ச்சிக்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. தரிசனம் நிறைவேறுவதற்கு என்னை பயன்படுத்துங்க அப்பா. அநேக மக்களை விடுதலை செய்வதற்கு என்னை பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு என்னை பயன்படுத்துங்கப்பா. வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு என்னை பயன்படுத்துங்கப்பா. சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை சாபத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எதிர்கால வாழ்க்கை இல்லாமல் நம்பிக்கை இழந்து தற்கொலைக்கு நேராய் ஓடுகிறவர்களை ஆண்டவரை விடுவிப்பதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க. தேசத்தின் மறுரூபத்திற்கு என்னை பயன்படுத்துங்க. தேசத்தின் எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்க. இந்த பட்டணத்தின் மறுரூபத்திற்கு பயன்படுத்துங்க. அநேக வாலிபர்களை உருவாக்குவதற்கு என்னை பயன்படுத்துங்க. அநேக கண்ணீரை துடைப்பதற்கு என்னை பயன்படுத்துங்க அப்பா. இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண என்னை பயன்படுத்துங்க அப்பா. கட்டப்பட்ட மக்களை விடுதலை ஆக்குவதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர். மக்களை பயன்படுத்துங்க. நீ நேசிக்கிற பரிசுத்தம் சபை மக்கள் மத்தியிலே காணப்படட்டும் அப்பா. நல்ல தெய்வீக குணங்கள் வெளிப்படட்டும் அப்பா. அடிமைத்தனங்கள் விலகட்டும். பொல்லாத கிரியைகள் மாறட்டும். மாம்ச கிரியைகள் அழிக்கப்படட்டும். தெய்வீக பண்புகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கடினமான இருதயங்கள் மாறட்டும். மாயங்கள் மாறட்டும். தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் விலகட்டும் ஆண்டவரை. மன்னிக்கிற சுபாவங்கள் வரட்டும். விட்டு கொடுக்கிற சுபாவங்கள் வரட்டும். தயவு இரக்கங்கள் வெளிப்படட்டும். தேவ நேசிக்கிற பரிசுத்தங்கள் வெளிப்படட்டும். அற்புதங்கள் செய்கிற விசுவாசங்கள் காணப்படட்டும். வாழ்க்கை தரம் உயரட்டும். ஆவிக்குரிய தரம் உயரட்டும். ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும். விண்ணப்பத்தின் நேரங்கள் அதிகமாகட்டும். குடும்ப உறவுகள் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். மக்களிடத்தில் தேவன் நேசிக்கிற தெய்வீக பண்புகள் காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த பட்டணத்துக்கு மாதிரியா இருக்கட்டும். இருக்கிற தெருவுக்கு மாதிரியா இருக்கட்டும். பிறந்த குடும்பத்திற்கு மாதிரியா இருக்கட்டும். வாழ்ந்து வழிகாட்டட்டும். வாழ்ந்து வழிகாட்டட்டும். ஜெபிக்கிறவர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே, ஊழிய செய்வர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே, நல்ல தெய்வீக பண்புகள் குணங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தேவ பிரசனம் இறங்கி வரட்டும். புள்ளில் இறங்குற பனியை போல காலை நேரம் தேவ பிரசனம் நிரம்பி வரட்டும். சிந்தையை தீட்டுப்படுத்துகிற கிரிகள் அழிக்கப்படட்டும். கரைப்படுத்துகிற கிரிகள் அழிக்கப்படட்டும். நீ நேசிக்கிற பரிசுத்தத்தை பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அழகும் அலங்காரமும் உண்டாகட்டும். தேவனே கிருபைகளை தாரும், கிருபைகளை தாரும், கிருபைகளை தாரும். இந்த பட்டணத்தை கத்த சந்தியும். இப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. காலை நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பட்டணத்தை நீங்க சந்திங்கப்பா, சந்திங்க ஆண்டவரே. நான் குடியிருக்கிற பகுதி மக்களை சந்திங்க ஆண்டவரே. நான் ஊழிய செய்கிற பகுதியை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் குடியிருக்கிற பகுதியை சந்திங்க. என்னோட வேலை பார்க்குற மக்களை சந்திங்க. இந்த பட்டணத்தை சந்திங்கப்பா. மறுரூபம் வரட்டும்ப்பா ஆண்டவரே. வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து சபையை நோக்கி ஜனங்கள் வரட்டும்ப்பா. என்னை கேள், ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் பூமி எல்லை சொந்தமாகவும் தருவேன் என்று நீ சொன்னீரே, நீ சொன்னீரே, நீ சொன்னீரே. நான் வேலை பார்க்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும். என்னுடைய வேலை பார்க்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும். என் தெருவில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும். என் உறவுகள் சொந்தங்கள் ரட்சிக்கப்படணும். தகப்பனே, தகப்பனே, மனமிறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமிறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜெப நேரங்களில் அநேக மக்கள் விடுதலை படப்படுவதற்காய் நன்றி, நன்றி. இந்த நடக்கூடிய தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் நடக்கூடிய தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். தமிழக தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். உன்னத நாம மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக, கர்த்தருடைய திருநாம மகிமைப்படுவதாக. வட மாநில மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கிராமங்களிலே கண்ணீரோடு ஊழியம் செய்கிற கிராம ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட்ட மக்கள் வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வரணுமே, திருநாம மகிமைப்படணுமே. இப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை விரித்து அதிகாலை நேரம் ஆவியான வார்த்தைகள் வசனங்கள் வர நல்ல வாயை திறந்து பாடுங்க. காலை நேரம் சர்வவல்ல தேவனே, சர்வவல்ல தேவனே உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. தொடர்ந்து நடத்தும் அப்பா. வார்த்தைகள் கிடைத்தோட உட்கொண்டே எனக்கு இன்பமாக இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. காலை ஆராதனை ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு மகத்துவமான காரியங்களை செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் மறுரூபமாகட்டும் ஆண்டவர். ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் மறுரூபமாகட்டும். இன்னும் உமக்கருகில் நெருங்கி வர உதவி செய்யும். உடைய இருதயத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள கிருபைகளை தாரும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இதுவரையும் நடத்தினார், இனியும் நடத்த அவர் வல்லமை உள்ளவர். இந்த நாட்கள் வரை கர்த்தர் தான் என்னை நடத்தினார், கர்த்தர் தான் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் தான் எங்களை உயர்த்தி வைத்தார். அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ லார்ட். இதுவரை என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவே கோடி நன்றி ஐயா. இதுவரை என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவே கோடி. கைகளை தட்டி என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை நான் பாடுவேன். ஆமென். ஓ ஆமென். இயேசுவே உம்மை நான் பாடிப்பேன். ஆமென். இதுவரை என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா. ஆமென். நடத்திடுவீர் கோடி நன்றி ஐயா. இதுவரை என்னை அந்த உள்ளத்துல ஃபீல் பண்ணி சொல்லுங்க. நீங்க தான் நடத்துறீங்க, நீங்க தான் பாதுகாத்தீங்க, நீங்க தான் சுகம் தந்தீங்க. கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆராதிப்பேன். எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஜீவனுள்ள அவை நாட்கள் எல்லாம் அவை. ஆவியானவரே, இடம் முழுவதும் உங்க பிரசன்னம் மூடட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய தயவு உண்டாகட்டும். அட்மாஸ்பியரை மாத்திட்டாங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் பெரியவர். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் நல்ல வார்த்தைகளை தந்து இந்த காலை நேரத்தில் நீ பேச வேண்டிய வார்த்தைகளை
எங்களுக்கு கற்று போதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற தலைப்பு என்னன்னா, செருபாவேலின் அபிஷேகம். செருபாவேலின் அபிஷேகம். பொதுவாக வேதத்திலும் சரி அல்லது உலகத்திலேயும் சரி, தேவனால் பயன்படுத்தப்படுகிற மகிமையான பாத்திரங்கள் விசேஷித்தவர்கள். அவர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ல நமக்கு பேர் செருபாவேல், நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். இப்ப ஒரு காரியத்தை ஒருவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் போது எதுக்கு இந்த செருபாவேலை குறித்து தொடர்ந்து கர்த்தர் பேசுகிறார், எதற்கு இந்த செருபாவேலை நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, செருபாவேலை பின்பற்றுவதற்கு அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். செருபாவேலை பின்பற்றுவதற்கு, செருபாவேலை நம்ம படிக்கல, செருபாவேலின் மூலமாக கர்த்தரை பின்பற்றுவதற்கு நம்ம செருபாலை குறித்து படிக்கிறோம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தேசத்திலேயும் சரி மற்ற இடங்களையும் சரி, தேவனால் பயன்படுத்தப்படும் மகிமை நிறைந்த பாத்திரங்களை தேவனை விட ரொம்ப உயர்த்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனால் பயன்படுத்தப்படும் வல்லமையாய் கனப்படுத்தப்படும் மகிமையான பாத்திரங்களை நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, தேவனை விட தள்ளிட்டு, தள்ளிட்டு அவர்களுக்கு ரொம்ப கனம், அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம், இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய ரசிகர்களாக, அவர்களுடைய ரசிகர் பெருமக்களாக மாறிட்டு இருக்கோம். நீங்க உலகத்தில் இருக்கிறவங்களுக்கோ கிறிஸ்தவ வாழ்க்கைகளுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. உதாரணத்துக்கு ஒரு ஆராதனை வீரர் வரார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் லைட்டெல்லாம் போட்டு புகையெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு கலக்கெல்லாம் போட்டு ஒரு சத்தம் வந்த உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய வச்சு வாசித்த உடனே ஜனங்கள் எவ்வளவு காசு டிக்கெட்டு விற்றாலும் பல ஆயிரங்களை கொடுத்து கூட அங்கே போகிறாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு, இப்போ ஏன் நீ போகிற ஆராதனைக்கு, ஏன்பா போகிற, அந்த பிளேஸ்க்கு ஏன் போகிறேன்னு கேட்டு பாருங்க. ஒருத்தர் கூட அங்கே சொல்ல மாட்டாங்க, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், என் ரட்சகரை ஆராதிக்க போகிறேன், என் தேவனை தொழுது கொள்ள போகிறேன். ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்ற வார்த்தை தெரியுமா, அவரை பார்க்க போறேன், அவர் ஆராதனை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, ஆராதனைக்கு மகிமைப்பட வேண்டிய தேவனை ஒதுக்கிட்டு இன்னைக்கு யாரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, ஆராதனை பண்ணுகிற நபர்களை பிடித்துக்கிட்டு இருக்கோம். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு தேசத்துடைய நிலைமைகள் இப்படிதான் போகுது. இன்னைக்கு வாலிபர்கள் ஒரு கொத்தா சில பக்கம் பின்பக்கம் திரும்பி போறதை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, சர்ச்சில் ஆராதிக்கிறாங்களேப்பா, அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை பாஸ்டர். எப்பா நீ இங்கெல்லாம் போறீ, அதெல்லாம் இல்லை பாஸ்டர். அப்ப எதுக்கு அங்க போற, அவரை பார்க்க போறேன். அப்ப கர்த்தரை அது நான் போறேன், அதுவும் தான் ஆராதிக்குமோ சேர்ந்து தான். அவரை ஒரு ஆடா, ஒரு சப்ஸ்டியூட்டா நம்ம வச்சுக்கிறோமே தவிர, யாரை முக்கியத்துவம் படுத்துறோம்னா, தேவன் பயன்படுத்த விரும்பின பாத்திரங்களும் தேவனை விட முக்கியத்துவம் படுத்துறோம். அதான் சொல்றேன், செருபாவேலை குறித்து நம்ம படிக்க ஏன் கற்றுக்கொள்றோம்னா, செருபாவேலை பின்பற்றுவதற்கு அல்ல, செருபாவேல் மூலமாக நம்முடைய தேவனை நம்ம பின்பற்றுவதற்கு. செருபாவேல், இந்த செருபாவேல் அப்படின்ற பெயரை ஆண்டவர் ஏன் நமக்கு தரணும்? எத்தனையோ பெயர்கள் வேதத்தில் இருந்தும், எத்தனையோ நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டும், ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த செருபாவேல் அப்படின்ற பெயரை கொடுக்கணும் அப்படின்னா, அதை சின்னதாக நான் விளக்கிட்டு செருபாவேலை குறித்த சில காரியங்களை சொல்லி நாம செருபாவேலுடைய அபிஷேகத்தை பார்க்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சவுல், தாவீது, சாலமோன், இந்த 3 பேரும் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட மிகப்பெரிய ராஜாக்கள்.
சவுல், தாவீது, அப்புறம் யாரு, சாலமோன். இந்த 3 பேரும் இஸ்ரவேலை அரசாண்ட மிகப்பெரிய ராஜாக்கள். 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம் சொல்லி அதிக வருடங்கள் ஆண்ட ராஜாக்கள். இவர்களுடைய காலத்துக்கு பின்பு, அதாவது சாலமோனின் காலத்திற்கு பின்பு ராஜ்யங்கள் 2ஆய் பிரிந்தன. ஒன்று இஸ்ரவேல் என்றும் இன்னொன்று யூதா என்றும் பிரிந்தன. நல்லா கவனிச்சுக்கங்களேன், இதான் செய்தி முக்கியம், சாராம்சம். இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் 2ஆக பிரிந்தது. எப்ப? சாலமோன் நாட்களுக்கு பிறகு. இஸ்ரவேல் ஜனம் தவறு செய்த போது, இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத போது, இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை அசரியாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். யூதாவின் ஜனம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் போகும்போது, யூதாவின் ஜனம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல அசரியாவுக்கும் யூதாவை பாபிலோனுக்கும் கொடுத்தார். இந்த பாபிலோனுக்கு போன மக்கள் 70 வருடம் சிறைப்பட்டு வேதனைப்பட்டு இருளோடு பாவத்தோடு சிறையிருப்பின் அனுபவத்தோடு வாழ்ந்தார்கள். ஆச்சரியம் என்னன்னா, இந்த 70 வருடம் கழித்து திரும்பி வந்தவர்களில் ஒருவர் தான் இந்த செருபாவேல். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. வாசித்து பாருங்க. எஸ்ரா 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமானால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவருக்குள்ளே சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாவேல், யோசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேஹூம், இப்படி இவர்கள் எல்லாம் கூட்டமா வராங்க. நான் ஏன் இதை வாசிக்க சொன்னேன்னா, அங்க நெகேமியா இருக்கிறாரு, அங்க மொர்தெகாய் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வயதில் மூத்தவர்கள். ஆனாலும் ஏன் தேவன் முதலாவதாக செருபாவேல் அப்படின்னு சொன்னார்னா, இந்த அடிமைப்பட்டு போன ஜனங்களை தலைமையேற்று வழிநடத்தி வந்தவர் செருபாவேல். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். புரியுதா? சாதாரணமான காரியம் அல்ல நான் சொல்றது. செருபாவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது பாபிலோனுடைய வித்து. செரு அப்படின்னா விதைன்னு அர்த்தம். செருபாவேல் பேருக்கு நான் சொல்றேன். செரு அப்படின்னா விதை, சீடு. பாபேல் அப்படின்னா பாபிலோன் அப்படின்னு அர்த்தம். பாபிலோன் அர்த்தம். அப்ப சீட் ஆஃப் பாபிலோன் அப்படின்னா பாபிலோனுடைய வித்து. இன்னும் சொல்ல போனா பாபிலோனில் பிறந்தவன் தான் செருபாவேல். பாபிலோனில் வளர்ந்தவர் தான் செருபாவேல். பாபிலோனில் கற்றுக்கொண்டவர் தான் செருபாவேல். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த பாபிலோன் இருள், இந்த பாபிலோன் என்பது அடிமைத்தனம், இந்த பாபிலோன் என்பது சிறையின் அனுபவம், இந்த பாபிலோன் என்பது பிரச்சனைகளின் அனுபவம், இந்த பாபிலோன் என்பது வேதனைகளின் அனுபவம், இந்த பாபிலோன் என்பது கட்டுக்களின் அனுபவம். இப்படிப்பட்ட இருளில் இருக்கிற, கட்டுப்பட்டிருக்கிற, சிறைகள் மத்தியில் இருக்கிற ஒரு மனுஷனை என் தேவன் தெரிந்து கொண்டார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் கர்த்தர் நமக்கு செருபாவேல்னு வச்சார்னா, இந்த உலகம் இன்றைக்கு பாபிலோன். இந்த உலகத்தில் இருள் இருக்கிறது, இந்த உலகத்தில் அடிமைத்தனங்கள் இருக்குது, இந்த உலகத்தில் சிறையின் அனுபவங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தில் வேதனைகள் உண்டு. இன்னைக்கு இங்க இருக்கிற நம்மள கர்த்தர் ஏன் செருபாவேல்னு கூப்பிட்டார்னா, இந்த உலகத்தின் மத்தியில கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. செருபாவேல் அந்த நாமத்தை, அந்த பெயரை கர்த்தர் ஏன் நமக்கு கொடுத்தார்னா, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அடிமைப்பட்டவர்களாய் இருக்க தேவனுக்கு விருப்பம் இல்லை. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோடு வாழ நம்ம தேவன் விரும்பல. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சிறையிருப்பின் அனுபவத்தோடு நாம் வாழ்வதற்கு தேவன் விரும்பல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, செருபாவேலேன்னு கர்த்தர் கூப்பிடுறாரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, செருபாவேலை குறித்த ஒரு தேவ திட்டம் இருந்தது.
செருபாவேலை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. செருபாவேலை குறித்து தேவனுக்கு ஒரு தலைமைத்துவ பொறுப்பு இருந்தது. செருபாவேலுக்கு தடைகளை மேற்கொள்ளுகிற காரியத்தை கர்த்தர் செருபாவேலுக்கு கொடுத்திருந்தார். அதே போல இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு உண்டு. நம்மை குறித்த பெரிய தரிசனம் தேவனுக்கு உண்டு. நம்மை குறித்த பெரிய பார்வை தேவனுக்கு உண்டு. அநேக தடைகள் வந்தாலோ இன்னைக்கு காலையிலே சொல்லுங்க, அதையெல்லாம் தகர்த்து போடுகிற ஒரு செருபாவேலாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக சொல்லுங்க பாப்போம், நான் ஆராதிக்கிற தேவன் என்ன செருபாவேல்னு கூப்பிட்டிருக்காரு. செருபாவேல்னு அர்த்தம்னா நான் சிறையோடு இருக்க விரும்பல. கர்த்தர் என்ன சிறையோடு இருக்க விரும்பல. கர்த்தர் என்ன அடிமையா இருக்க விரும்பல. கர்த்தர் என்ன உயர்த்த விரும்புறாரு. கர்த்தர் இந்த பாபிலோன்ல, கர்த்தர் இந்த உலகத்துல, கர்த்தர் இந்த இருள்ல, கர்த்தர் இந்த காரியத்துல இருக்க அவர் விரும்பல. அதனாலதான் எத்தனையோ வேதத்துல பெயர்கள் இருந்தோ என்ன பார்த்து சொல்றாரு, செருபாவேல்னு சொல்றாரு. பாபிலோனுக்கு அடிமையாய் போகப்பட்டவர்கள் அநேகர். ஆனா எல்லாரையும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கல. நம்ம குடும்பத்துல, நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய தேசத்துல பிறந்தவர்கள் எவ்வளவோ பேரு. ஆனா நம்ம கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ தான் செருபாவேல். ஏன் செருபாவேல் தெரியுமா? நான் அடிமையா வைத்துக்கொள்ள விரும்பல. இன்னும் சொல்றேன், உங்களுக்கு நம்மளை குறித்து திட்டம் இருக்குதோ இல்லையோ, நம்மளை குறித்து நமக்கு தரிசன பார்வை இருக்குதோ இல்லையோ, நம்மளை குறித்து நமக்கு ஒரு தலைவனாகும் பொறுப்பு இருக்கோ இல்லையோ, நம்மளை குறித்து நம்ம பார்வைக்கு நம்மளை தடைகளை ஜெயிக்க பிறந்தவர்களாய் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் என் கர்த்தருடைய பார்வையில் நாம் அனைவரும் தரிசனம் பெற்றவர்கள். கர்த்தருடைய பார்வையில் நாம் அனைவருக்கும் திட்டம் உண்டு. சொல்லுங்க பாப்போம், என்ன குறித்த ஒரு திட்டம் உண்டு, என்ன குறித்த ஒரு தரிசனம், என்ன குறித்த ஒரு தரிசனம் உண்டு, என்ன குறித்த ஒரு தடைகளை மாற்றுகிற அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தர அவர் வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி, என்ன குறித்த ஒரு திட்டம், என்ன குறித்த ஒரு நோக்கம், என்ன குறித்த ஒரு தரிசனம், என்ன குறித்த ஒரு பார்வை. அதனால தான் இத்தனை பேர் இந்த நாட்களில் இருந்தோ என்ன கர்த்தர் சொல்றாரு, நீ தான் செருபாவேல், நீ தான் செருபாவேல். இனி அடிமைத்தனம் அல்ல, இனி நுகங்கள் முடிக்கப்படுவது இல்ல, இனி கட்டுகள் நம்ம மத்தியில் இருக்க போறது இல்ல. சொல்லுங்க, இந்த நாட்கள்ல இனி நான் கட்டோடு இருக்க போறது இல்ல, நான் அடிமையா வாழ போறது இல்ல, நான் சிறையின் அனுபவத்தோடு வாழ போறது இல்ல, நான் இருளோடு வாழ போறது இல்ல, நான் வேதனையோடு வாழ போறது இல்ல, நான் கட்டுகளோடு வாழ போறது இல்ல. காரணம், என் தேவன் என்னை அழைத்தார். I am the செருபாவேல். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியால் நிரம்பிடுதே. ஆமென். பின்மாரியின் அபிஷேகம், ஓ இயேசுவே, மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியால் நிரம்பிடுவே. கைதட்டி, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக ஆமென் ஆமென். அக்கினியாய் ஓ இயேசுவே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம், பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே, தேவ ஆவியால் நிரப்பிடுவே. ஆமென். இன்று பின்மாரியின் அபிஷேகம் சொல்லி பாடுங்க பாப்போம். மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் தேவ ஆவியால் நிரப்பிடுவே. அல்லேலூயா. செருபாவேல், நான் செருபாவேல். ஏன் தெரியுமா? நான் அடிமையா இருக்க என் தேவன் விரும்பல, நான் சிறையோடு இருக்க என் தேவன் விரும்பல. என்ன குறித்த பெரிய தரிசனம் என் அப்பாவுக்கு உண்டு, என்ன குறித்த பெரிய திட்டம் என் தேவனுக்கு உண்டு. என்ன தலைவனா மாத்துறது அவரால் மட்டும்தான் முடியும். எனக்கு பொறுப்புகளை கொடுத்து நடத்துறது அவரால் மட்டும்தான் முடியும். காரணம், I am the செருபாவேல், நான் தான் செருபாவேல். நல்லா கவனிங்களேன், ஒரு 5 திட்டங்களை உங்களுக்கு சொல்றேன் இந்த காலை நேரத்தில். 5 திட்டம். கர்த்தர் செருபாவேலை ஒரு திட்டம் அப்படி கூப்பிட்டாருன்னா சும்மாலாம் கூப்பிடல.
நம்மளை கர்த்தர் செருபாவேல் அப்படின்னு சொன்னார்னா 5 காரியம் நடக்கும் இந்த வருஷத்துல. நம்பர் 1 என்னன்னா, சிறையிருப்பிலிருந்து சியோனுக்கு திருப்பும் திட்டம். சிறையிருப்பிலிருந்து சியோனுக்கு திருப்பும் திட்டம். இந்த வருஷம் சிறையில் இருக்கிற அநேகரை, சிறையிருப்புக்குள் இருக்கிற அநேகரை கர்த்தரின் பக்கம் திருப்புவதற்கு இந்த வருஷத்தில் செருபாவேலாகிய நம்மை கர்த்தர் பயன்படுத்த போறார். உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த சிறையிருப்புக்குள்ள ரட்சிக்கப்படாம இன்னும் தேவனை அறியாம இருக்கிறவங்களை இந்த வருஷம் நீங்க சொல்லுங்க, நான் செருபாவேல், அவர்களை சியோன் பக்கம் திருப்புகிற ஒரு திட்டத்தை கர்த்தர் என் மேல் வச்சிருக்கிறார். ரெண்டாவது சிறந்த புதிய துவக்கத்தை தரும் திட்டம். சிறந்த புதிய துவக்கத்தை தரும் திட்டம். ஒரு சிறந்த ஒரு புதிய துவக்கம், சிறந்த துவக்கம். இதுவரை நீங்க துவங்காம இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நம்மை கொண்டு ஒரு பெரிய துவக்கத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்பர் 3, சிதறி போனவர்களை கூடி சேர்க்கும் திட்டம். சிதறி போனவர்களை, மற்ற இடத்திலிருந்து தேவனை விட்டு சிதறி போனவர்களை இந்த வருஷம் சொல்லுங்க, ஐ எம் செருபாவேல், என் பேரு செருபாவேல், என்ன கொண்டு கர்த்தர் இந்த சபைக்கு கூட்டி வர போகிறார். அல்லேலூயா. சிதறி போனவர்களை கூடி சேர்க்கும் திட்டம். நம்பர் 4, சிறைக்குள் இருப்பவர்களை எழும்பச் செய்யும் திட்டம். சிறைக்குள் இருப்பவர்களை எழும்ப செய்யும் திட்டம். எத்தனை நாள் தான்பா அடிமையா இருக்கிறது? இன்னும் புரியலையா? இன்னைக்கு நம்மளை கொண்டே இந்த வருஷம் பலரை கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறார். நம்மளை கொண்டு அநேகருக்கு விடுதலையை தரப்போறாருன்னு சொல்றேன். நீங்க ஜெபித்தா அற்புதம் நடக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க ஜெபித்தா சத்துரு ஓடுவான்னு கர்த்தர் சொல்றாரு. அநேக சிறையிருப்புக்குள் இருக்கிறவர்களை தேவனுக்குள்ள எழும்ப பண்ணுகிற ஒரு திட்டம். 5வது, சிலரை சிநேகிதர்களாக்கும் திட்டம். சிலரை சிநேகிதர்களாக மாற்றும் திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த 5 காரியத்தையும் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போறார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, நான் செருபாவேல். சொல்லுங்க பாப்போம். ஏன் செருபாவேல்? நான் பாபிலோன்ல பிறந்திருந்தாலும், நான் பாபிலோனில் வளர்ந்திருந்தாலும், நான் பாபிலோனில் தங்கி இருந்தாலும், நான் பாபிலோனுக்கு உரியவன் அல்ல, என் கர்த்தருக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவன். அப்ப நீங்க சொல்லுங்க, நான் இந்த உலகத்துல பிறந்தாலும், உலகத்தின் கல்விகளை கற்றாலும், உலகத்தின் திறமைகள் இருந்தாலும், நான் உலகத்துக்குரியவன் அல்ல, என் கர்த்தருக்குரியவன் தான் இந்த செருபாவேல். அப்ப அப்படி சொல்லணும், நான் செருபாவேல், நான் கர்த்தருக்கு உரியவன். இந்த செருபாவுடைய அபிஷேகத்தை குறித்து தான் இன்னைக்கு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். சகரியா 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, நல்லா கவனிங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, செருபாவேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு. செருபாவேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பா செருபாவேலே, செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பலம் அப்படின்றது ஸ்ட்ரென்த் அப்படி சொல்லுவாங்க. சியாயில் அப்படின்ற அர்த்தம். பலன்றதுக்கு எபிரேயத்தில் அர்த்தம் ஜாயில். அப்படின்னா அதாவது 4 அர்த்தம் இருக்கு அதுக்கு. 1 பிசிக்கல் ஸ்ட்ரென்த், 2வது எஃபிஷியன்சி அதாவது திறமை, 3வது வெல்த் பணம், 4வது ஆர்மி. 4 காரியம் இதுக்கு அர்த்தம். இந்த பலத்தினால், செருபாவேலை பார்த்து இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பலத்தினால் அல்ல. அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால இந்த வருஷம் நம்ம மேற்கொள்ள போறது இல்லை. சிம்சோனை போல பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நம்ப போறது இல்லை. சுருக்கமாக சொல்றேன். 2வது எஃபிஷியன்சி அதாவது
உங்களுடைய திறமை, என் அனுபவம், எனக்கு திறமை இருக்கு, நல்லா பாட முடியும், நல்லா திறமையை வைத்து இந்த வருஷம் நம்ம செய்ய போறது இல்லை. திறமையை நம்பக்கூடாது. சவுல் திறமையை ரொம்ப நம்பினான், அதனால தான் வாழ்க்கை போச்சு. அப்ப திறமையை நம்பர்களாய் அல்ல. மூணாவது வெல்த். இந்த பலன்றதுக்கு இன்னொரு அர்த்தம்னா வெல்த், பணம். யோபுக்கு நிறைய பணம் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, ஆனா அதை அவனை காப்பாற்ற முடியல. சொல்லுங்க, பணத்தினாலும் அல்ல. எப்படி சொல்லுங்களேன், கரெக்டா உங்களுக்கு புரியும். எனக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல சரீர பலத்தினாலும் அல்ல. அதான் முழுசா படிக்கணும். சரீர பலத்தினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல. ஆர்மி, அந்த வார்த்தை சொல்ல ஆர்மி என்ன, படைபலம். கிதியோன்ட்ட படை இருந்தாலும் பெரிய படையை வச்சு கத்த ஜெயிக்கல. அப்ப சொல்லுங்க, என்கிட்ட பெரிய ஆர்மி, என் பின்னாடி பல பேர் இருக்கிறாங்க, நான் சாதாரண ஆள் இல்லை, எனக்கு பின்னாடி பல கூட்டம் நிக்குது, அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு செருபாவேல்னு ஏன் கத்த நம்மளை கூப்பிடுறாருன்னா, பலத்தினால் அல்ல, ஸ்ட்ரென்த்னால அல்ல. அங்க பாருங்க, பராக்கிரமம் தெரியுமா, பவர், மேன் ஆஃப் பவர். அடுத்து பீட்ஸ் பவர். மூணாவது இதுக்கு என்ன பேர்னா ஏஞ்சல் பவர். இதுக்கு அர்த்தம் தூதர்களின் வலிமையை கொண்டு அல்ல. தூதர்கள் தான் பெரிய வலிமை, ஆனா அவனை கொண்டு அல்ல. இன்னும் சொல்ல போனா மேன் பவர், மனிதர்கள் நமக்கு பலமா இருக்கிறத கொண்டு அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பராக்கிரமம் இல்லப்பா, இதெல்லாம் தள்ளிட்டு கர்த்தர் செருபாபேலை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை தம்முடைய அபிஷேகத்தினால மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தர போகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு செருபாபேலுடைய அபிஷேகம் சாதாரணமானதல்ல. கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த மனிதன் வந்தாலும் சரி கவலைப்படாத, எவ்வளவு பெரிய பணத்தில் நிறைந்தவர்கள் வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, எவ்வளவு பெரிய ஆர்மி ஒருத்தருக்கு பின்னாடி பெரும் படையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு பெரிய மேன் பவர் ஒரு பராக்கிரமம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, எவ்வளோ பெரிய அந்த மேன் பவரை தாண்டி இன்னும் சொல்ல ஒரு பெரிய ஏஞ்சல்ஸ் பவர் அவன் பின்னாடி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, அதையெல்லாம் தாண்டி என் மேல் கர்த்தர் தந்த அபிஷேகத்தினால் எனக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நான் அடைய போகிறேன். அதான் செருபாவி மேல கர்த்தர் வச்ச அபிஷேகத்தை பாருங்க. சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல செருபாவேல், பராக்கிரமத்தினாலும் அல்ல செருபாவேல், தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செருபாவேலே நீ பலத்தை நம்பாத, பராக்கிரமத்தை நம்பாத, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை மட்டும் நம்பு. காரணம், அந்த அபிஷேகம் பலத்தை விட, பராக்கிரமம் செய்கிறத விட நமக்குள் இருக்கிற அபிஷேகம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்லமை உள்ளது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத செருபாபேல், கவலைப்படாத, நம்மளை விட பெரிய பலம் வாய்ந்தவர்கள் இருக்கட்டும். இன்னைக்கு சொல்றாரு, இந்த வருஷத்துல முதலாளித்துவம் இருக்கட்டும், அதிகாரிகள் இருக்கட்டும், பலம் வாய்ந்தவர்கள் இருக்கட்டும், ஆனா நமக்குள்ள இருக்கிறது அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிறது கர்த்தர் கொடுத்த வல்லமை, நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த கிருபை. கையை தட்டி சொல்லுங்க பாப்போம், எனக்குள்ள கொடுத்தது கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், எனக்குள்ள கர்த்தர் கொடுத்தது பெரிய கிருபை, அதை வச்சு நான் மேற்கொள்ள முடியும். எனக்கு மனித பவர்கள் பயம் இல்லை. சொல்லுங்க, எந்த மனுஷனுடைய பலமும் என்னை மேற்கொள்ளாது, எந்த திறமையும் என்னை மேற்கொள்ளாது, எந்த வெல்த், எந்த பணமும் என்னை மேற்கொள்ளாது. காரணம், எனக்குள்ள இருக்கிறது அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. 5 கருத்துக்களை வேகமா சொல்ல போகிறேன். 6:23 ஆயிடுச்சு, சரியா? வேகமா 5 காரியங்களை செருபாவேல் மேல கர்த்தர் என்ன அபிஷேகத்தை வைத்தார் அப்படின்றது 5 கருத்துக்கள். ஒன்று, நான் 5 சொல்லிடுறேன், பின்னாடி விளக்குறேன். ஒன்று, மலைகளை தகர்க்கும் அபிஷேகம். மலைகளை தகர்க்கும் அபிஷேகம். நம்பர் 2, ரெண்டாவது, மங்கினவர்களை எரிய செய்யும் அபிஷேகம். நம்பர் 1, மலைகளை தகர்க்கும் அபிஷேகம். நம்பர் 2, ரெண்டாவது, மங்கினவர்களை எரிய செய்யும் அபிஷேகம். நம்பர் 3, மூன்றாவது, மற்றவர்களை விட வித்தியாசப்படுத்தும் அபிஷேகம். செருபாவேல்ட்ட இருந்தது, காட்டி கொடுக்கிறேன் உங்களுக்கு. மற்றவர்களை விட வித்தியாசப்படுத்தும் அபிஷேகம். நம்பர் 4, நான்காவது, மறைவான போராட்டங்களை ஜெயிக்கும் அபிஷேகம். செருபாவேலுக்கு மறைமுகமான போராட்டங்கள் நிறைய வந்துச்சு.
ஆனா செருபாபேல் தன் மேல இந்த அபிஷேகத்தால் மேற்கொண்டான். இன்னைக்கு சொல்லுங்க, எனக்குள்ள சில மறைவான போராட்டம் இருக்கலாம், ஆனா அது என்னை மேற்கொள்ளாது. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தால் ஜெயம் எடுக்க கிருபை தருவாரா. நம்பர் 5, அஞ்சாவது மறைந்த அழைப்பை வெளிப்படுத்தும் அபிஷேகம். 5 கருத்துக்கள். 1, மலைகளை தகர்க்கும் அபிஷேகம். நம்பர் 2, ரெண்டாவது சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, மங்கினவர்களை எரிய செய்யும் அபிஷேகம். 3வது மற்றவர்களை விட வித்தியாசப்படுத்தும் அபிஷேகம். 4வது மறைவான போராட்டங்களை ஜெயிக்கும் அபிஷேகம். 5வது மறைந்த அழைப்பை வெளிப்படுத்தும் அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, தேவ ஆவியால் நிரப்பிடுதே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியால் நிரப்பிடு. நல்லா கைத்தட்டி, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக. ஓ எசையா, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 1, மலைகளை தகர்க்கும் அபிஷேகம். சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவா. ஆங்கிலத்தில் மவுண்டன். பெரிய பர்வதமே, பெரிய மலையே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ எப்படியா மாறுவ அப்படின்னா சமபூமியா மாறுவ. செருபாபேல் ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவன். செருபாபேல் மேல தேவனுடைய திட்டம் இருந்தது. நான் மீண்டும் சொல்றேன், பாபிலோன்லயே பிறந்து, நல்ல கவனிங்க, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போது தானியேல் போனாரு. பாபிலோனுக்கு போகும்போது அங்க மற்றவர்கள் போனாங்க, சகரியா போனாங்க, எல்லாம் போனாங்க. ஆனா பாபிலோன்ல பிறந்ததுதான் செருபாபேல். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிங்க. பாபிலோன்லயே ஒரு பிறந்த ஒரு மனிதன், பாபிலோனின் கலாச்சாரங்களை கற்ற ஒரு மனிதன், பாபிலோனையே வாழ்ந்து, அதுதான் விதை. அதனால செருபாபேலுக்கு பேரு சீட் ஆஃப் பாபிலோன். பாபிலோனுடைய வித்து, பாபிலோனில் பிறந்தவன். ஒரு பிறந்த ஒரு மனுஷனை கர்த்தர் தலைமை உள்ளவனா மாற்றி, கர்த்தர் முதலிடத்தை கொடுத்து ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் அனுப்பி இருக்கிறார்னா செருபாபேல் மேல ஒரு பெரிய திட்டம் இருந்தது. இன்னைக்கு நம்ம மேலேயும் அப்படிதான். உலகத்துல பிறந்திருந்தாலும், உலகத்தில் கல்வியை கற்றிருந்தாலும், உலகத்தில் பல அனுபவங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய படிப்பு இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஏன் செருபாபேல்னு கூப்பிட்டார்னா நம்மளை குறித்த ஒரு பெரிய தரிசனம், நம்மளை குறித்த ஒரு பெரிய திட்டம் என் தேவனிடத்துல உண்டு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு கொண்டு வரணும்னா பல தடைகளை சத்துரு கொண்டு வருவான். இங்க செருபாபேலுக்கு பல தடை வந்துச்சு, பல தடைகள். அவன் ஆலயத்தை கட்டக்கூடாதபடி, ஆலயத்தை செய்யக்கூடாதபடி, அந்த தரிசனம், அந்த திட்டம், அந்த தேவனுடைய நோக்கம் அவன் வாழ்க்கை நிறைவேறக்கூடாதபடி பல தடைகள். நீங்க வாசிங்களேன், எஸ்ரா 4வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். அதற்கு செருபாபேல் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். வாசிங்க அடுத்த வசனம். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா
யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி. ஒரு தரிசனம் நிறைவேறுவதற்கு, ஒரு திட்டம் நிறைவேறுவதற்கு பிரதர் சிஸ்டர் தெளிவா சொல்றேன், கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் செருபாவேல். அப்படின்னா நம்மளை குறித்த திட்டம் நிறைவேறாதபடி, நம்மளை குறித்த தேவன் வைத்த நோக்கம் நிறைவேறாதபடி இந்த வருஷத்தில் நம்மை நோக்கி பல மலைகள் கடந்து வரலாம். ஏன் தெரியுமா மலைன்னு சொல்றேன்? மலை என்பது தாண்ட முடியாத ஒன்று, மலை என்பது தகர்க்க முடியாத ஒன்று, மலை என்பது சோர்ந்து போக பண்ணும் ஒன்று, மலை என்பது பின்னடைய பண்ணும் ஒன்று. மலை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மலையை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். இந்த மலையை வச்சுட்டு சொல்லுவான், பாரு எவ்வளோ பெரிய பர்வதம் தெரியுமா, எவ்வளோ பெரிய சோர்வு தெரியுமா, எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா, இதை நீ தாண்ட முடியாது, இதை நீ சாதாரணமாக பார்க்க முடியாது, உன்னால இதை செய்யவே முடியாது. செருபாவே நீ சாதாரணமானவன் தான், உன்னை கத்த தெரிந்து கொள்ளலை, உன்னை கத்த கொடுத்த திட்டமெல்லாம் அது நிறைவேறாது சொல்லி பல காரியத்தை பல தடைகளை கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, இல்லை அந்த செருபாவேல் என்ன செய்தாரு? 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரை பாருங்களேன், அவங்க கட்டளை இட்டாங்க பாருங்களேன், ஆலயம் நிறுத்தப்பட்டது. நல்லா கவனிங்க, ஆலயம் நிறுத்தப்பட்டுச்சு. தரிசனம் நிறைவேறாதபடி, நோக்கம் நிறைவேறாதபடி, திட்டம். சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க 16 ஆண்டு காலங்கள் அந்த ஆலயம் கட்டாதபடி நிறுத்தி வைக்கப்பட்டதாம். ஒரு நாள் 2 நாள் கிடைக்காம போனாலே சோர்ந்து போயிடுறோம். 16 ஆண்டு காலம் யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில நினைத்து வந்தாரு, பாபிலோனை விட்டுட்டு வந்து நின்னாரு, பாபிலோனை விட்டுட்டு வந்து நிக்கிறாரு. தேவ திட்டம், தேவ தரிசனம். இவருக்கு 16 வருஷம் ஒண்ணு செய்ய முடியல. போய் சொல்லிட்டாங்க, கட்டப்படாமல் நிறுத்து விடும்படி கட்டளையிடுங்க, ஸ்டாப் பண்ணு, தரிசனத்தை நிறுத்து. இன்னைக்கு இந்த வருஷத்துல சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை சில மலைகள் நமக்கு முன்பாக வைக்கப்படலாம். தேவன் நம்ம வைத்த திட்டத்தை, நோக்கத்தை, அதனாலதான் இரவு ஜெபத்துக்கு வரணும்னு தோணும், ஆனா வர முடியாது. உபவாச ஜெபத்துக்கு வரணும்னு தோணும், ஆனா வர முடியாது. தேவனுக்காக எழும்பி சாயங்காலங்களில் ஊழியம் செய்யணும்னு தோணும், ஆனா போக முடியாது. ஆத்துமாக்களை தேடி போகின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். ஆண்டவர் உந்துவார், ஆண்டவர் நடத்துவார். போ, அவன்கிட்ட பேசு, வேலை செய்கிற இடத்துல போய் சொல்லு. ஆனாலும் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு பெரிய மலையா இருக்கும் சோர்வு, ஒரு பெரிய மலையா இருக்கும், எப்படி போய் சொல்றது? பல மலைகள். தேவன் இந்த வருஷம் நம்மளை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய திட்டம் இருக்குதோ, எவ்வளவு பெரிய நோக்கம் இருக்குதோ, அதுக்கு ஏற்ற அளவுல மலையும் பெருசா இருக்கும். ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த மலையை ஆண்டவர் தந்த அபிஷேகத்தினால மடுவாக்கி போட கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. யாத்திராகமம் 14:16 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, செங்கடல் ஒரு பெரிய மலை, செங்கடல் பின்னாடி நிக்குது. மோசையும் அப்படிதான் பார்வோன்ற அரண்மனையை விட்டுட்டு தேவனுக்காக வந்தாரு. ஜனங்கள் அவரை நம்பி வராங்க. வந்து பார்த்தா செங்கடல் முன்னாடி நிக்குது. இவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாரு. இப்ப ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க, ஜனங்கள்லாம் எதிர்க்கிறாங்க. எகிப்துல பிரேத குழி என்னன்னு சொல்லையா, எங்களை இங்க கொண்டு வச்சிருக்கிற, எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, போராடுறாங்க, பயங்கரமா செய்யறாங்க. ஆனா இங்க மோசே அந்த மலைய, அந்த செங்கடலை, அந்த எதிர்த்து நிற்கிற சவாலை ரொம்ப பெரிய விஷயத்துல செய்யல. யோசிச்சு பாருங்க, முட்டிக்கால் போட்டு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணு, நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் உபவாசிக்க செய், எல்லா தேவ சமூகத்தை நிக்க செய், அதெல்லாம் சொல்லல. வெரி சிம்பிள். உன் கையில் இருக்க கோலை நீட்டு. இன்னைக்கு நான் சொல்ல முடியும் தீர்க்க தரிசனமா, நம்ம லைஃபுக்குள்ள இந்த வருஷத்துல எதெல்லாம் மலையா தோணுதோ அதையெல்லாம் சாதாரண காரியத்தை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தாவீதுக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை நிக்குது, கோலியாத் என்கிற மலை. இதை சாதாரணமா அவன் உடல்ல திறமை மிக்கவன். நான் சொன்ன பார்த்தீங்களா, பலம், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கோலியாத்துக்கிட்ட இருக்கு. அடுத்து எஃபிஷியன்சி, திறமைகள். அவன் சொல்றான், சவுலு அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். நீங்க சொல்லுங்க, இருக்கட்டும், சிறு வயது யுத்த வீரனா இருக்கட்டும். அடுத்து பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆர்மி, பெரிய படை. கோலியாத்துக்கு பின்னாடி பெரிய படை இருந்துச்சு. அவன் நினைச்சான், இதெல்லாம் என் பலம், இதெல்லாம் என் ஸ்ட்ரென்த்து, இதுதான் எனக்கு வச்சு ஜெயிக்கும் அப்படின்னு கோலியாத்து நம்பலாம். ஆனா தாவீது சொன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே, அவர் தந்த அபிஷேகத்தினாலே நான் வரேன்,
அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் உள்ளவன் ஜெயிக்க முடியல. அபிஷேகம் பெற்ற தாவீதால் கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது. காலை நேரத்தில் சொல்லுங்க, என்னால முடியாது, என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தால முயற்சி பண்ணி தோத்தது போதும், நம்முடைய திறமையை செயல்படுத்தி தோத்து போனது போதும். நம்முடைய ஆர்மி படையை வச்சு எனக்கு இவ்வளவு பேர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், இவரை வச்சு ஜெயிக்க முற்பட்டது போதும். இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்ப சொல்லுகிறார். நம்ம மேல இருக்கிற கர்த்தர் கொடுத்த கிருபையை கர்த்தர் நம்ப சொல்றாரு. தேவன் தந்த பலன், தேவன் தந்த கிருபை, தேவன் தந்த அபிஷேகத்தோட எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் அதை சற்று நேரத்துல ஒரு சின்ன கூழாங்கல், அங்க செங்கடலை பிளந்தது ஒரு சின்ன கோளு தான், இங்க இவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயிச்சதுக்கு காரணம் ஒரு சின்ன கூழாங்கல் தான். உங்க கையில இருக்கிறத வச்சு இந்த வருஷத்துல அநேக மலைகளை மடுவாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். யோசித்து பாருங்க, சின்ன விஷயம்தான். மலையை பார்த்து நீ கடல்ல போய் விழு அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் சொல்ல, மலை போய் கடல்ல விழுமா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது, காரணம் நான் செருபாவேல். சொல்லுங்க பார்ப்போம். உன்னால உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க. இன்னைக்கு காலையில உங்க பிரச்சனை மலை போல நிக்குதுல்ல, அதனால துதிக்க முடியல, அதனால ஆராதிக்க முடியல, அதனால தேவன் பக்கம் வர முடியல. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் ஒத்த வார்த்தை போதும், அவ்வளோ பெரிய மலையையும் கர்த்தர் தந்த அபிஷேகத்துல ஒரு வார்த்தை போதும், அது இன்னைக்கு மடுவாய் மாற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ரெண்டாவது, மங்கினவர்களை எரிய செய்யும் அபிஷேகம். வாசிங்க, எஸ்ரா 5ஆம் அதிகாரம். அப்பொழுது செயல்தினியின் குமாரனாகிய செருபாவேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க, பிரச்சனை வந்த உடனே, சோர்வுகள் வந்த உடனே இங்க கை தளர்ந்து போகுது. ஆனா செருபாவேல்ட்ட அபிஷேகம் பாருங்களேன், கூட இருக்கிறவங்களையும் தட்டி ஜனங்களையும் தட்டி மீண்டும் ஆலயத்தை கட்ட துவங்குகிறாரு. இந்த வருஷம் நீங்க சொல்லுங்க, உங்க நம்ம மேல இருக்கிற செருபாவில் அபிஷேகம் ஜெப ஆவியில் குறைந்து போனவர்களை தட்டி, ஊழியத்தை விட்டு செய்ய தவறினவர்களை தட்டி, இந்த வருஷம் எரிய செய்வதற்காகவே கர்த்தர் நம்மளே இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். தட்டி நீங்க ஏசியா 42:3 வாட்சி பார்த்தீங்கன்னா, மங்கி எரிகிற தீய கூட அவர் அணையாது. ஒரு மங்கி எரிகிற திரியவே அணைக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு தீமோத்தேயு பவுல் சொல்லுவாரு, உனக்கு உண்டான வரத்தை என்ன செய்ய, அனல் மூட்டு. இன்னைக்கு இந்த காலை நேரத்தை சொல்லுங்க, நான் அனல் மூட்ட போறேன். காரணம், மங்கி எரிகிற அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புவதற்கு. அதுக்கு தான் நமக்கு அந்த பேரு, அதுக்கு தான் கர்த்தர் இந்த பேரை கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, என்னை கர்த்தர் அக்கினியா பயன்படுத்த போறாரு. என்னை கர்த்தர் மங்கி எரிந்தவர்கள் மத்தியில என்னை எரிய செய்ய பண்ண போறாரு. நீங்க சொல்லுங்க, யார மற்றவங்கள விடுங்க, உங்க குடும்பத்தில் இருக்க உங்க பிள்ளைகளை, கணவரை, மனைவிய இந்த வருஷம் எரிய செய்வதற்கே கர்த்தர் செருபாபேல்னு பேரை கொடுத்திருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? வெளியெல்லாம் விடுங்க, மற்றவங்களாம் விடுங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள ஜபத்திலையும் வேத வாசிப்புலையும் ஊழியத்திலையும் மங்கி எரிகிறவங்களை இந்த வருஷம் கட்டி தூக்குறதுக்கு இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் செருபாவிலும் கொடுத்திருக்கிறார். அதான் அபிஷேகம். மூணாவது, மற்றவர்களை விட வித்தியாசப்படுத்துகிற அபிஷேகம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களையும் சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர. சரி, இதெல்லாம் விளக்கணும். அது எஸ்ரா மற்றவங்களை விட ரொம்ப வித்தியாசமானவர். எப்படி ஒரு உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் சொல்லணும்னா, பாபிலோன்ல பிறந்து பாபிலோன்ல ஒருத்தர் சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, பாபிலோன்ல கற்றுக்கள், அதாவது கல்வெட்டுக்கெல்லாம் நல்லா படிக்க தெரியுமா. அந்த அளவுக்கு எஜுகேஷன்ல இந்த செருபாபேல் ரொம்ப ஹையர். இன்னும் சொல்ல போனா அரண்மனையில நல்ல போஸ்டிங், ஒரு IAS ஆபீசரை போல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த செருபாபேல். அன்னைக்கு பாபிலோன் தேசம்தான் ரொம்ப ஹைடெக் டெக்னாலஜி உள்ள ஒரு இடம். ரொம்ப வசதிகள், ஆல் ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லாமே இருக்கிற ஒரு இடம் எதுனா பாபிலோன்.
அங்கதான் பிறந்தார். யோசிச்சு பாருங்களேன், அங்கதான் வளர்ந்தாரு, அங்கதான் கத்துக்கிட்டாரு. அப்படின்னா செருபாபேல் ஹைடெக்கா வளர்ந்த ஆளு, ரொம்ப எல்லா ஃபெசிலிட்டியோட வாழ்ந்த ஆளு. ஆனா எருசலேம் 70 ஆண்டுகள் ஒரு வீடு ஒரு மாசம் பராமரிக்க விட்டாலும் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வீட்டை ஒரு வாரம் கூட்டாம விட்டு பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள உள்ள போக முடியாது. ஒரு வாரம் துணியை துவைக்காம இருந்து பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார முடியாது. ஆனா வேதம் சொல்லுது 70 இயர்ஸ், 70 ஆண்டுகள் எருசலேம் நகரம் இடிபட்டு கடந்தது. பாபிலோன்ல ஹைடெக்கா வாழ்ந்த ஒரு மனுஷன் எங்க தெரியுமா போஸ்டிங் கேட்டு போறாரு? இடிந்து போன, இழந்து போன, ஒண்ணுமே இல்லாத, என்ன வசதி இருக்குமோ தெரியாது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு காரணம் செருபாபேல் மேல் இருந்த வித்தியாசமான அபிஷேகம். இங்க இருக்க நாம போவோமா? செட்டில் லைஃபுக்கு தான் கத்தரையே தேடி வரும். கத்தரை தேடி வர்ற நோக்கமே எதுக்குன்னா ஒரு செட்டில்டு வரணும் பாஸ்டர், அதுக்கு தான் வரும். ஆனா செட்டிலா வாழ்ந்த ஒரு மனுஷன், ஹைடெக்கா பாபிலோன்ல வாழ்ந்த மனுஷன், எனக்கு ஆச்சரியம். நான் படிக்கும்போது எனக்கு செருபாபேலை குறித்து இவ்வளோ காரியம் ரகசியம் தெரிஞ்சு. ஹைடெக்கா வாழ்ந்த ஒரு ஆளு இடிந்து போன 70 வருஷம் ஆளடைந்து கட்டாத, என்ன வசதி இருக்கும் தெரியாது, எப்படி எருசலேம் இருக்கும் தெரியாது. 70 இயர்ஸ். ஏன் செருபாபேலுக்கு எருசலேமை பார்த்ததே இல்லை. கூட இருக்கிறவங்களாவது போயிட்டு வந்துட்டு வந்தாங்க சிறைக்கு. ஆனா செருபாபேலுக்கு ஒண்ணுமே தெரியாது, பார்த்ததே கிடையாது. ஆனாலும் செருபாபேலுக்குள்ள மற்றவங்களை விட இருக்கிற ஒரு தாகம், என் தேவனுக்காக எழும்ப வேண்டும், ஆலயம் கட்டப்பட வேண்டும். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மற்றவங்களை விட, வேலை செய்யற இடத்துல மற்றவங்களை விட நான் வித்தியாசமா இருந்தா நான் தான் செருபாபேல், நான் தான் செருபாபேல். இன்னைக்கு செருபாபேல் பேர் வைக்கிறது பெருசு இல்லை. மற்றவங்களை விட நான் உலக சாயலோட இருக்கிறேன்னா இல்ல கர்த்தருடைய சாயலின்படி வாழ்றேனா? இன்னைக்கு நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம யோசேப்பு அங்க வாழ்ந்ததே பயங்கரமான சூழ்நிலையில வாழ்ந்தார். யோசேப்பு ரொம்ப வித்தியாசமான ஆளு. நப்தலியை குறித்து சொல்லப்படுது, அவன் வேட்டையாடுறவன். யோசிச்சு பாருங்க, அங்க சிமியோனை குறித்து சொல்லப்படுது, அவன் கோபக்காரன். அங்க இன்னொரு இடத்துல இவரை குறித்து, ரூபனை குறித்து சொல்லப்படுது, தண்ணீரை போட தழும்பினவன், ஒரு சரியான நிதானம் இல்லாதவன். யோசிச்சு பாருங்க, நிதானம். பென்யமீன் பாருங்க, பீறுகிற ஓனாய். ஏங்க முன்னாடி ஓனாயி, ஒருத்தன் கழுத, ஒருத்தன் சிங்கம், ஒருத்தன் கோவக்காரன், ஒருத்தன் தண்ணீர், எல்லாம் குழப்பத்தின் மத்தியில ஒரே ஒரு மனுஷன் நிக்கிறான் பாருங்களேன், கனிதரும் திராட்சை செடியா. காரணம் என்ன தெரியுமா? அந்த யோசேப்புக்கு தெரியும், யோசேப்புக்குள்ள கர்த்தர் விசேஷித்த ஆவி அபிஷேகத்தை வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சுற்றி இருக்கலாம், எதிரி இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், ஆனா நம்ம கனிதரும் செடியா நம்ம நிக்கிறது இல்லை. தான் பிரச்சனை. இன்னைக்கு ஜெபித்தால் செருபாபேலின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவர். நம்பர் 4, நாலாவது எஸ்ரா 4:12 மறைவான போராட்டங்களை ஜெயிக்கும் அபிஷேகம். வேகமா வாசிங்க. எஸ்ரா 4:1-2 வாசிங்க. 1-2. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கு பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, நல்லா கவனிங்க, சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாவிடத்திற்கு தலைவரான பிதாக்கள் இடத்திற்கும் வந்து, உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம். எப்படி உங்களோடு கூட சொல்லுங்க, நாங்களும். ஆனா எதிர்த்தவன் யாருன்னா அவன்தான். லெட்டர் எழுதி போட்டது யாருன்னா அவன்தான். நல்லா கவனிங்க, பெரும்பாலும் ஊழியத்துக்கு எதிராக இருக்கிறது, ஊழியத்துக்கு பிரச்சனை பண்றது, ஊழியத்துல குழப்பத்தை கொண்டு வர்றது யாருன்னா வெளியில இருக்கிறவங்க இல்ல, உள்ள இருக்கிறவங்களால தான். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்க பாருங்க அழகா வசனம் சொல்லுது, இது நிறைய பேசணும். உங்களோடு சேர்ந்து நாங்கள் என்ன செய்வோம்? உங்களோடு நாங்க இணைஞ்சுக்குவோம், ஜெபிப்போம். உங்களோடு இணைஞ்சு நாங்க ஆராதிப்போம். உங்களோடு நாங்க இணைஞ்சு. இவங்க யாருன்னா வெளியில இருக்கிறவங்க இல்ல, உள்ளேயே இருக்கிறவங்க தான். ஆனா இவங்களை குறித்து வேதம் சொல்லுது, இவங்க தான் ஆலயம் கட்டாதபடி, தரிசனம் நிறைவேறாதபடி, திட்டம் நிறைவேறாததுக்கு காரணமே யாருன்னா இவங்க தான். ஆனா இவங்க எங்க இருப்பாங்கன்னா வெளியல்ல, உள்ளதான் இருப்பாங்க. இந்த செருபாடு அபிஷேகம் ஏன் நமக்கு கத்த விரும்புறாருன்னா,
இந்த வருஷத்துல சில மறைவா இருக்கிறவங்களை கண்டுபிடித்து அவர்களை தாண்டி கர்த்தருடைய கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு மறைமுகமா இருப்பாங்க, அமுக்கமா இருப்பாங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்களேன். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, சரி அங்க வரைக்கிறவங்க ராஜாவாகிய கோரஸ் எங்களுக்கு நாங்களே கட்டிக்கிறோம், உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அழகா சொல்றாரு பாருங்களேன். அபிஷேகம் நிறைந்த மனிதனால மட்டும்தான் கூட வரும்போவங்களையும் கண்டுபிடிக்க முடியும். நல்லா கவனிச்சு, கூட இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியும். பிரதர் சிஸ்டர், சிம்பிளா சொல்றேன், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னால ஆபத்து நேரத்தில் கிடைக்கிற உதவியையும் கவனமா பார்க்கணும், தேவை நேரத்தில் கிடைக்கிற உதவியையும் கவனமா பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? ஆபத்து நேரத்தில் சில நேரம் நமக்கு சில உதவிகள் வரும், அந்த உதவி கர்த்தரால் வந்ததான்றது நமக்கு பார்க்கணும். சில நேரங்களில் தேவை ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேவை மத்தியிலையும் சில உதவிகள் நமக்கு தேடி வரும். நல்லா கவனிச்சுக்குங்களேன். இங்க பெலிஸ்தனை எதிர்க்கணும், கோலியாத் எதிர்க்கணும். சவுல் ஒரு தன்னுடைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறான் பாருங்க. நீ என் ட்ரெஸ்ஸை போடு, என் ட்ரெஸ்ஸை போட்டு போ. அவன் செய்த உதவி மாதிரி தெரியும். சவுல் கொடுத்தது கூட தான் நிற்கிறான், வெளியே இல்லை, கூட நின்றுக்கிட்டு அவன் சொல்றான், ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, ஏன் ட்ரெஸ்ஸை வச்சுக்க, போட்டு பாரு. அங்க எத்தனையோ சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அங்க எத்தனையோ, ஏன் புது ட்ரெஸ்ஸே இருந்திருக்காதா, ஏன் வேற போர் கவசமே இருந்திருக்காதா, ஏன் வேற போர் கிரீடமே இருந்திருக்காதா, ஏன் சவுல் தன்னுடைய ட்ரெஸ் அவனுக்கு கொடுத்தான்? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? மீன் சொல்றேன், சில நேரங்களில் நம்ம தேவை அறிந்து சிலர் நம்மளை பயன்படுத்த பார்ப்பாங்க. அந்த தேவையை அறிந்தும் நமக்கு கிடைக்கிற உதவி அது தேவனால தான் வருதான்றதை கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இதுக்குத்தான் செருபாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. மீண்டும் சொல்றேன், ஆபத்து நேரத்தில் நிறைய இருக்கு, 1-2 மட்டும். ஆபத்து நேரத்தில் கிடைக்கிற உதவியையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா யோனாவுக்கு உதவி செய்ய பார்த்தாங்க, ஆனா வாய்ப்பு இல்லை. 2வது, இங்க தாவீதுக்கு யோசிச்சு பாருங்க, இங்க தேவை நேரத்தில் ஒருத்தன் உதவி செய்யறான். தாவீதை பொறுத்த வரைக்கும் நினைச்சிருக்கலாம், ஓ பாரு, ராஜாவுடைய ட்ரெஸ்ஸே கொடுக்குறாரு, ராஜாவுடைய பட்டயமே என் கையில இருக்குது, ராஜாவுடைய ட்ரெஸ் நான் வச்சிருக்கிறேன், அவர் யாருக்கும் தரமாட்டாரு, யாருக்கு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இல்லை இல்லை, கொஞ்சம் யோசிங்க. தேவையான நேரத்தில் நம்ம பக்கத்திலேயே இருந்து நமக்கு உதவி செய்யலாம், ஆனா அவர்களை குறித்தும் தெளிவு இருப்பதற்கு செருபாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. 5வது வேகம் முடிக்கிறேன். மறைந்த அழைப்பை வெளிப்படுத்தும் அபிஷேகம். சகரியா 4:9 வசனம், எஸ்ரா 6:15 வசனம். மறைந்த அழைப்பை வெளிப்படுத்தும் அபிஷேகம் அப்படின்னா கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் ஜெபத்துக்கு அழைச்சார், கர்த்தர் இங்க இருக்கிற அநேகரை ஊழியத்துக்கு அழைச்சார், கர்த்தர் இங்க இருக்கிற அநேகரை ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய அழைத்தார். மறந்து போனோம். இன்றைக்கு மீண்டும் செருபாவின் அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்மை புதுப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 5 காரியம்: மலைகளை தகர்க்கும் அபிஷேகம், மங்கினவர்களை எரியச் செய்யும் அபிஷேகம், மற்றவர்களை விட வித்தியாசப்படுத்தும் அபிஷேகம், மறைவான போராட்டங்களை ஜெயிக்கும் அபிஷேகம், மறைந்த அழைப்பை வெளிப்படுத்தும் அபிஷேகம். கண்களை மூடி தேங்க்யூ ஃபாதர். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, தேவ ஆவியால் பின்மாரியின். கொஞ்சம் நல்லா கைத்தட்டி ஆண்டவரே, செருபாவின் அபிஷேகம் எனக்கு வேணும். ஆமென். தேவ ஆவியால் நிரப்பிடுமே, அக்கினியாயே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினி அக்கினி அபிஷேக அக்கினி. ஆமென். அக்கினி அக்கினி அபிஷேக அக்கினி. ஆமென். இன்று அக்கினி அக்கினி அபிஷேக அக்கினி. ஆமென். அக்கினி
அக்கினி கேளுங்க. ஆண்டவரே, செருபாவேலை போல ஓ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் என்ன தரிசனத்தை எனக்கு கொடுத்த தேவ திட்டத்தை, என்மேல் வைத்த தேவ நோக்கத்தை, நான் தலைவனா மாறத, நான் தடைகளை மேற்கொள்றத, அது எதுவும் தடுக்க முடியாது. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் என்ன செருபாவேல்னு கூப்பிடுறாரு. செருபாவேலின் அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிச்சு சொல்லுங்க. அப்போ நான் செருபாவேல்